அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். விஜய்க்கே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க தொண்டர்களுக்கு இருக்கும்? பிஜேபி இருந்தால் இங்கே வராதிங்கன்றாரு. இவங்க பிஜேபி இல்லாமல் அங்கே போக முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி கமிட்டடு. பட் இவர் எப்படி கட் பண்ணுறாரு, இது எதுக்காகன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஜனங்க. இவரு யாரையுமே பார்க்கறதில்ல, வீட்லயே எல்லா சிலையும் வச்சுட்டாரு. ஸோ அதனால விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இவங்க நன்னா நல்லது. ஆமா, ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா மாற்றம் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. இப்ப தாவேகா, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் இருக்க போறதா செய்தி வருது. ஆனா ஏடிஎம்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி விட்டு வர முடியாது. ஆனா விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க பிஜேபியோட இருந்தா நாங்க வர முடியாது. ஆனா ரெண்டு பேருமே ஒரு பயத்திலே வச்சிருக்காங்க, கூட்டணி இல்ல நாங்க இருக்க போறோம். எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னா ஒரு அசத்தலான கட்சி வர போறாங்க அப்படின்னு. நீங்க விஜய்க்கு ஆதரவாளரா இல்லையா? ஒருவேளை இந்த கட்சி அமைஞ்சாலும் கூட்டணி அமைஞ்சாலும் அது நல்லா இருக்குமா, பார்க்க ஓகேவா? கூட்டணி அமைஞ்சா நல்லதுதான். கூட்டணி அமைக்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா கூட்டணி அமைய நல்லா தானே. அப்போதானே இப்போ திமுக அகேன்ஸ்ட் ஆகும். அப்போ ஓட்டு இவங்களுக்கு நிறைய வரும். அது அப்போ திமுக ஆட்சிக்கு வராது. அது எல்லாருமே எதிர்பார்க்க தான். இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய எதுவுமே செய்யலாம். எல்லாம் மக்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. அதனால அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்றது நல்லது தானே, வரவேற்கிறது தான். நல்லதான், 100% நல்லது. இது சமீபத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட் நியூஸே அதுதான் இருக்கு. ஹெட்டிங் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாஜக கூட இவங்க தாவேகாவை கூட்டணி வைக்கலான்றாங்க, அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் அது சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா அவர் பிஜேபி இருந்தால் இங்கே வராதிங்கன்றாரு. இவங்க பிஜேபி இல்லாமல் அங்கே போக முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி கமிட்டடு. பட் இவர் எப்படி கட் பண்ணுறாரு, இது எதுக்காகன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஜனங்க. ரெண்டாவது இவர் தாவேகா என்ன இப்போ வந்தார், இண்டிவிஜுவலாக அவர் மெஜாரிட்டி காட்டு போகலாமே, எதுக்காக மறுபடியும் உடனே நான் கூட்டணியில் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இவருக்கு ஏன் இந்த பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவலாக இல்லைங்க, இன்னும் வரட்டும். உடனே ஆட்சி பிடிக்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் உங்களுக்கு யாருன்ற ஸ்டாமினா காட்டினீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, நிறைய நிகழ்ச்சி நடத்துறீங்க, நல்லா தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாமே. மறுபடியும் நீங்கள் ஒரு இங்கே கூட்டணி வச்சுக்கலாமா, அவங்க வரலன்னா நான் கூட்டணி வரேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது மிச்ச கட்சியோட கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கூட்டணி. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அது நிச்சயமா அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக கூட இருக்கலாமான்னு கூட ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் போக்கு அப்படி இருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ண போறாருன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் எனக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு விஜய் பத்தி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஒரு நல்ல சொல் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நல்லா பண்ணுவார்னு இருக்கு. ஆனால் கூட்டணி பற்றி கேட்டிங்க அப்படின்னா டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி அவங்க ஸ்டாண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி விஜய்க்கு கொஞ்சம் கான்ட்ராக்டாக இருக்குது. ஸோ அதனால் விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கட்சி கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது திமுகவுக்கு பாதிப்பாக இருக்குமா? திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. இவங்க கூட்டணி நல்லா வலுவாருத்துறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கூட்டணியுடைய பர்சன்டேஜ் எடுத்தாவே திமுக தான் வின் பண்ணும். அதில் ஒன்றும் சந்தேகமெல்லாம் கிடையாது. இப்போ தாவேகாக்கு எவ்வளோ இருக்குது, அந்த விஜய் கட்சிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு சில இதெல்லாம் சொல்கிறாங்க 4% மேலே இருக்காது. வர்ற ரசிகருங்கெல்லாம் யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ரசிகருங்க வேற, ஓட்டு போடுறவங்க வேற, சரிங்களா? அதே மாதிரி ஏடிஎம்கே இப்போ குறைஞ்சி போச்சு ஓட்டு. அவர் எடப்பாடி ஒரு ஸ்டெடியான மைண்டாக பேசலை. இந்த இந்த தமிழ்நாட்டில் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. அவரு இப்போ ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு. அதனால மக்கள் படிச்ச மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, புத்தி உள்ள மக்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சினிமா நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் காலம் வேற, இவர் காலம் வேற. எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்தாரு, நிறைய செஞ்சாரு. அதனால எல்லா ஊருக்கும் போனாரு, ஏழைங்களெல்லாம் பார்த்தாரு, நேருக்கு நேர் மக்களோட தொடர்புள்ள இருந்தாரு. இவர் யாரையுமே பார்க்கறதில்ல, வீட்லயே எல்லா சிலையும் வச்சுட்டாரு, வீட்லயே எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடிடுறாரு. திமுக கூட்டணி பாதிக்காதது. எப்படின்னாக்கா திமுக கூட்டணி இப்போ இருக்கிற கூட்டணி அவங்க அப்படியே நிலையாக நிற்பாங்க பொழுது. அதாவது எப்படின்னாக்கா அது வரைக்கும் கூட்டணி அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ திருமாவளவன், இப்போ கம்யூனிஸ்ட்டு, இது மாதிரிலாம் இருக்கிற காங்கிரஸ் எல்லாருமே திமுக கூட்டணி தான் இருப்போம், திமுக மறுபடியும் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் திமுக மறுபடியும் வரும்னு தான் சொல்கிறாங்க.
என்னுடைய கருத்து அதான். ஸ்டாலின் வந்து சிறப்பாக தான் செயல்படுறாரு. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தராங்க. கிராமப்புறத்துங்களும் நல்லா செஞ்சு தராங்க. இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோங்க. திமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம திமுக வந்து அவங்களுடைய அவரேஜ் பர்சன்டேஜ் இருக்குது. அவங்களுக்கும் சில அலையன்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி பார்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏடிஎம்கே லிங்க்குக்கு. அதனால் அதை வச்சு நம்ம அதுக்கு இவர் வேறு எஸ்ன்றார் யார் விஜய், நாங்கள் கூட வர்றதுக்கு சம்மந்தமாக இருக்குது. திராவிட கட்சிக்கு எதிராக எது வேணால் யார் வேணாலும் அப்படின்ற மாதிரி அவருடைய போக்கில் இருக்குது. அது வந்து காலப்போக்கில் தான் தெரியும். இப்போ இவரும் அதான் சொல்ல எடப்பாடி இவரும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருனாக்கா, இது ஒன்றும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக போகணும்னு சொல்ல முடியாது. இது வந்து அரசியல், இது வந்து காலப்போக்கில் தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கணும், எல்லாருமே யோசிச்சு முடிவு எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப என்னன்னா அவங்க கட்சியில தாவேக்காவும் சரி அதிமுகவும் சரி அவங்களோட முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னா இந்த பக்கம் எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் விஜய் சொன்னாங்க. ஒருவேளை கட்சி கூட்டணி அமைஞ்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா முதல்வரா யாரு இருக்கணும்? விஜயா இருக்கணுமா எடப்பாடியா இருக்கணுமா? அது எப்படிங்க, எடப்பாடி தான் வரும். ஏன்னா அவரு தானே சீனியாரிட்டின்னு பார்த்தா அவர் தான். இவர் வயசு வரலாம், துணை முதலமைச்சராக வரலாம் தவிர, பட் முதலமைச்சருக்குன்ற போது தனியாக இண்டிவிஜுவலாக இருந்தால் யாரும் ஒன்று கேட்க போகிறாங்க. இண்டிவிஜுவல் பார்ட்டி நான் இருக்குன்னா யாரும் அது அப்ஜெக்ஷன் கிடையாது. அஃப்கோர்ஸ் இவர் இது மாதிரி அலைன்ஸில் அதுவும் மெஜாரிட்டி அலைன்ஸு அது மாதிரி இருக்கும்போது இவர் எப்படி நம்ம ஏடிஎம்கேல முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கால முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து விஜய் அவர்கள். இப்ப ரெண்டு பேர் கூட்டணி வந்துட்டாங்கன்னா இதுல யாரு முதலமைச்சர் கேண்டிடேட், அதாவது முதலமைச்சரா ஆகணும்னா நீங்க யாரு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்ல புதுசா வந்தவங்களா? அதாவது இப்போ கர்நாடகாவில் வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க. 6 மாசம் நான் 6 மாசம் நீனு வந்து இப்போ வின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்துக்க வேண்டியதான். இவங்க 6 மாசம் அவங்க 6 மாசம், இல்லை இவங்க 2 வருஷம் அவங்க 2 வருஷம் இருக்க வேண்டியதான். 1 வருஷம் அவங்க இருக்க வேண்டியதான். அதெல்லாம் சாத்தியமா இருக்கு, நடக்குது, இருந்திருக்கு, நடந்துன்னு தானே இருக்கு ஆட்சி. நார்த்தில் இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ கர்நாடகாவில் போன முறை அப்படிதான் இருந்தது 5 வருஷம், இப்போ 5 வருஷம் அந்த மாதிரி தான். குமாரசாமி இருக்கும்போது என்ன இருந்தாரு அது மாதிரி தானே 2 பேரும் தான் இது பண்ணாங்க. 2 வருஷம் அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். விஜய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. அவர் நல்ல லீடரும் கூட. அவர் நல்ல எடுத்துட்டீங்க ஜேர்னி எடுத்து பாருங்களேன். அவர் வந்து நிறையா லேர்ன் பண்ணி அப்படி இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஸோ எடப்பாடியும் பண்ணியிருக்காரு, பட் விஜய் அளவுக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். விஜய்கிட்ட வந்து ஒரு எம்ஜிஆரோட இது கொஞ்சம் இருக்கு ஃபீல் பண்றேன். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியா யாரு வர வாய்ப்பு இருக்கு? எதிர்கட்சியா தான் எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல. விஜய் அவர்கள் அப்ப கூட சான்ஸே கிடையாது. நோ சான்ஸ். சான்ஸ். இளைஞருங்க வந்துங்க ஒரு ஆர்வத்தோட வருவாங்க. இளைஞர்கள் ஒரு ஆர்வத்தோட வருவாங்க. வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. எதனா கலாட்டா பண்ணுவாங்க, கிழிப்பாங்க, உடைப்பாங்க, போடுவாங்க, வருவாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் வந்து மெச்சூரிட்டி கிடையாது. அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். விஜய்க்கே இல்லை, அப்புறம் எப்படி அவங்க தொண்டர்களுக்கு இருக்கும்? அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். யாரா இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட இருந்தாங்கன்னா அந்த பக்குவம். ஸ்டாலின் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தாரு, இப்ப என்ன மெச்சூரிட்டியா இருக்காரு? ஸ்டாலினுக்கே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனால கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும். மெச்சூரிட்டி இல்லைன்னா உலகத்தை ஜெயிக்க முடியாது. மக்கள்லாம் முட்டாளன்னு நினைக்க கூடாது. மக்கள்லாம் புத்திசாலியா இருக்கிறாங்க. எதிர்கட்சியா வர்றதுக்கு வந்து அதிமுக தான் வரும். விஜய் அதிமுக ரெண்டுமே வருமா? விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்? எப்படின்னாக்கா இப்போதானே அவர் வந்து வராரு. அதனால மக்கள் வந்து இந்த முறை ஓட்டு போட்டு பார்த்தாக்க தான் தெரியும். அதாவது 3வது அணியில் வந்து சீமான் இருந்தார் இதுக்கு முன்னே. இப்போ வந்து சீமான் பேச்சை வந்து யாரும் பேசுறதில்ல. இப்போ விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்தோடனே விஜய் பேச்சு தான் பேசுகிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து திமுக, அடுத்தது அதிமுக, சீமான் இப்படி 3வது இடத்துல அவர் நின்றுது, ஓட்டு வாங்கி வந்தார். ஒவ்வொரு தொகுதியில் 10,000, 5,000, 20,000 இந்த மாதிரி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ சீமான் ஓட்டு வந்து இப்போ புது வாக்காளர், அதேமாரி வந்து திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு ஓட்டு போடுறவங்க வந்து சீமானுக்கு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஓட்டு தான் வாங்கியிருந்தார். ஜெயிக்க முடியல, ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல. ஆனால் விஜயகாந்த் நிற்கும் போது கூட ஒரு இடம் ஜெயிச்சாரு. ஆனால் இவரால் ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ விஜய் பற்றி தான் பேசுகிறாங்க. விஜய் பற்றி பேசினாலும் அது ஒரு 3வது இடம் தான் வருவார். எதிர்கட்சியாக வர்றதுக்கு அது. இப்ப இன்னொன்னு என்னன்னா, விஜய் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, உடனே வந்து சிஎம் சீட்ல உட்காரணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே வந்து பல பேர் கருத்து சொல்றாங்க. அதுவும் மெயினா சீனியர் சிட்டிசன். ஆனா நீங்க ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறீங்க. அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? யாருமே வந்து ஒருத்தர் இடத்துல வராத யாரையும் அவரை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த வரதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா வரது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் ஒரு
10 வருஷம் 5 வருஷம் இப்படி தள்ளி போகணும். ஏன்னா இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் நல்லா சிறப்பான செயல்படுறவங்க தான், மக்களுக்கு உண்டான பணிகளை செய்கிறாங்க. அவங்கள அட்டாக் பண்ணின்னு போகிறது அப்படின்னாக்கா புது வாக்காளர் மட்டும் ஓட்டு போட்டாக்கா ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. புது வாக்காளர்னாக்கா இப்போ எனக்கு நான் ஒரு 3 பிள்ளைனாக்கா அது ஒரு ஓட்டு இருக்குது, என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்பாரு, ஓட்டு போடுவார். ஒரு சில இடத்துல குடும்பத்தில் கேட்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஓட்டு போடுவாங்க. ஒரு ஊருக்குள்ளே ஒரு 500 ஓட்டு இருக்குனாக்கா ஒரு 50 ஓட்டு வாங்கலாம், 20 ஓட்டு வாங்கலாம். அப்போ வந்து மொத்தமே ஓட்டு வாங்க முடியாது. அதை ஆல்ரெடி எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த கட்சியை தவிர்த்துட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க? அது எப்படி போட முடியும்? போட மாட்டாங்க. அவங்க கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் கட்சிக்கு போடுறாங்க அப்படின்னாக்கா அது புது வாக்காளர். ஒரு 20 பேர் ஒரு ஊரில் வந்து ஓட்டு புது வாக்காளர் சேருவாங்க. அப்படியே சேர்ந்த பட்சத்திலும் கூட அவங்க குடும்பத்தில் ஒரு கட்சியில் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கட்சியில் நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாக்கா, அதேமாரி வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்கனாக்கா, அதேமாரி கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்கனாக்கா அவங்க குடும்பத்தை சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மகளோ மகனோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை தவிர்த்து போடுறது அது அவங்களுடைய தனிப்பட்ட இது. ஓட்டு போடும்போது அவங்களுக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்றவங்க ஒரு ஓட்டு போடுறாங்க, அது வந்து ஒட்டுமொத்தமாக அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல ஒத்துக்கிறேன், விஜய்க்கு வந்து அரசியலோட அனுபவம் இல்லை, ஆனா அவர் கத்துக்கூடிய ஆளு தானே. அவர் கத்துக்கிட்டு தானே இப்ப வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு. கண்டிப்பா கத்துப்பாரு. அதாவது முதலமைச்சர் இருந்து பார்த்தா தானே தெரியும். சரி, ஆமா, ஓகே. அதாவது கேப்டனுக்கு செஞ்ச அதே தப்பு கொடுத்தா தானே தெரியும். அதாவது கேப்டனுக்கு செஞ்ச அதே தப்பு விஜய்க்கு செஞ்சிடக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அரசியல் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர்றது கிடையாது. இப்போ விஜயகாந்த் இருந்தாரு, அவர் எதிர்கட்சி தலைவராக வந்தாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அவரு படத்தில் நடிச்சிருந்தாரு, இவரும் படத்தில் நடிச்சுக்கிற வராங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸு? உடனே துணை முதல்வர் வந்து உட்காந்து மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க அப்பாவனால வந்துட்டு அப்படி அது மாதிரி அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உதயநிதிக்கு? அதனால அவங்க தாத்தா அவங்க அப்பா அவர் வந்தாரு, அது மாதிரி வந்து அவங்க வர போறாங்க. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது? இல்லை வந்தானா யார் அதிகாரியும் தானே பண்றாங்க. ஐஏஎஸ் தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே எடுத்துரைக்கிறது, எல்லாம் சொல்றது, எல்லாமே கொடுக்குறது யாரு? ஐஏஎஸ் தான் நடத்துறாங்க. இவங்க என்ன சும்மா வந்து இவங்க சைன் பண்ற வேலை தானே. இவங்க எல்லாமே ஐஏஎஸ் தான் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன? அதனால வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒண்ணு கிடையாது. அதிகாரி வந்து 60 வருஷம் இருக்கிற அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க 5 வருஷம் ரூபா போயிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் அதிகம் இது கிடையாது, ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அப்ப 2026 யாருன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப இவங்க வந்தா நல்லது. இவங்க வந்தா நல்லது. ஆமா, ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா மாற்றம் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. இப்ப நடிகர்கள்னு வரும்போது எப்படியும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவாரு. அவர் மேல இந்த கிரைட்டீரியா எல்லாம் நீங்க வைப்பீங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. யார் இருக்கிறாங்களோ இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன திறமை? கலைஞர் போன பிறகுதானே ஸ்டாலினுக்கு எவ்வளவு திறமை இருக்குன்றது தெரிஞ்சது. இப்போ கலைஞரை விட ஸ்டாலின் தான் அவரை விட நல்லா செய்யறாருன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கு, பேர் இருக்கு, எல்லாம் திறமை இருக்குன்றது தெரியுது இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு எவ்வளோ இண்டஸ்ட்ரியல், என்ன இண்டஸ்ட்ரியல், பசங்களுக்கு வேலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மலாம். என்னன்னா இங்கிலீஷ் படிச்சதுனால எல்லாரும் சாஃப்ட்வேர்ல நம்ம ஆளுங்கள்லாம் நல்லா முன்னேறினாங்க. ஹிந்தி படிச்சதுனால அவங்கலாம் பின்தங்கிட்டாங்க. ஹிந்தி படிச்சா ஹிந்தி வந்து எந்த சாஃப்ட்வேர்லையும் கிடையாது. அதாவது இங்க தமிழ்நாடு முன்னேறது காரணமே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் படிச்சதுனால தான் சாஃப்ட்வேர்ல எல்லாரும் பெரிய லெவலுக்கு வந்தாங்க. இப்போ நமக்கு அடுத்தபடியா ஆந்திராலேயும் நிறைய இங்கிலீஷ், அவங்களும் எல்லாமே இங்கிலீஷ்லயே கொண்டு வராங்க. அதனால அவங்க தான் முன்னேறுவாங்க. இங்கிலீஷ் படிச்சாதான் முன்னேற முடியும். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2026 யார் வருவா? அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாதுமா. நிறைய மாறும். 2026 ஒரு சரித்திர வரலாறுல இருக்கிற ஒரு இடம். நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் இல்லை, யோசிக்கணும். மக்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும்ன்றதான் நான் வேண்டிக்கிறேன். சரி, ஒருவேளை தப்பி தவறி அதிமுக தாவேகா பிஜேபி கூட்டணி அமைஞ்சு ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதிமுகவோட இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதிமுகவோட முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி அவர்கள், தாவேகாவோட முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தாருன்னா யாரு முதலமைச்சரா இருந்தா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நீங்க என்ன யாரு நினைக்கிறீங்க? அது சாத்தியப்படாது. அதுல சாத்தியமா நடந்துருச்சுனாக்கா விஜய்க்கு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப எடப்பாடி தான் வருவாரு. அப்படின்னாக்கா விஜய்க்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அரசியல்ல வந்து கொஞ்சம் சாணக்கியத்தனமா இருக்கிறவங்க. அதனால வந்து அவங்க ஆட்சி அமைக்க தான் பார்ப்பாங்க. விஜய்க்கு வந்து விட்டு கொடுக்க துணை முதலமைச்சர் ஒன்னா அப்படி கூட துணை முதலமைச்சரால ஒன்றும் அது வந்து பண்ண முடியாது, பெருசா ஒன்றும் பெனிஃபிட் இல்ல. ஏதோ ஒரு அமைச்சரவை ஒன்னா கேட்டு வாங்கிக்கலாம். அமைச்சரவையும் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க கட்சிக்கு தான் அவங்கவுங்க. இப்போ வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சின்றது வந்து அது நல்லா இருக்கும், சிறப்பா.
எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கூட்டணி ஆட்சின்றது வந்து அமைச்சரவை பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் எல்லா இதுவும் நல்லது நடக்கும். அது வந்து இப்போ வந்து ஒரு சில மாநிலத்தில் நடக்குது, ஆனால் நம்ம மாநிலத்தில் இல்லை. அது இருந்ததுனாக்கா எல்லாருக்குமே நல்லா அது ஒரு டிஃபால்ட்டாவே இந்த அதிமுக அது இருக்கிறனால யாருமே வந்தாக்கா அவங்க கட்சியே வச்சுக்கிறாங்க அந்த கூட்டணி அந்த அமைச்சரவையை. அதனால வந்து இது என்ன சொல்றது, சம்பாதிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்களா இல்லை மக்களுக்கு பொது சேவைக்காக வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. இல்லை அவங்க மட்டுமே இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டணினாக்கா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஓகே சரி. இப்ப 2026ல ஒருவேளை டிஎம்கே மறுபடியும் ஆட்சி அமைச்சணும்னு சொல்றாங்க. அமைச்சதுன்னா விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியா வருவாரா? வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ விஜய் வந்து இன்னொரு கூட்டணி, ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி வேணும்னு தோணுது. ஏன்னா என்னதான் வந்து எவ்வளவு சப்போர்ட் விஜய்க்கு இருந்தாலுமே அவங்களாம் கன்வெர்ட் ஆவாங்களாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல பர்சன்டேஜ் கடைசி நேரத்துல மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட். நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும். பட் ஆனா விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டிவா நிறைய கூட்டணி வந்துச்சுன்னா அவர் நல்ல எதிர்க்கட்சியோ இல்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு.